ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 29 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, கர்பி யூத் விழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. இது அந்த மாநிலத்தினுடைய ஒரு முக்கிய பாரம்பரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது, அஸ்ஸாம். ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது, இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜெனரல் அனில் சவுகான் என்றவர் தான் இப்போ இந்தியாவுடைய முப்படை தலைமை தளபதி. இந்த கொஸ்டின் நம்ம ஏன் கேட்டோம்னா, சென்னையில் பரங்கமலையில் இருக்கிற அந்த ராணுவ அதிகாரிகளுடைய பயிற்சி மையத்தை பார்வையிடுறதுக்காக அவர் வந்திருக்காரு. ஸோ அதனால் நம்ம இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். முதல்ல அதாவது விமானப்படை தளபதி, தரைப்படை தளபதி, கப்பல் படை தளபதி தனித்தனியாக இருந்தது. இப்போ இதை மோடி அரசு பார்த்தீங்கன்னா முப்படைக்கும் ஒரே தளபதியாக போட்டாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா முப்படையினுடைய முதல் தளபதி பிபின் ராவத் அப்படின்றது தான். அவர் விமான விபத்தில் இறந்துட்டார். அடுத்தது, நாட்டில் அரிசி விலை ஏற்றத்தை தடுக்க மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம். இதுக்கு சரியான சார் ஆப்ஷன் ஏ, பாரத் அரிசி திட்டம். அதாவது இந்திய உணவு கழகத்துக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பங்கு சேமித்து வைப்பாங்க, அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இந்திய உணவு கழகம் குறிப்பிட்ட அரிசியை சேமித்து வச்சிருக்கு. உணவு கழகம் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரிசி விலையை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக ஸோ அந்த இந்திய உணவு கழகம் ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசியை வாங்கி அதை குறைந்த விலைக்கு பாரத் அரிசி அப்படின்ற திட்டம் மூலமாக மக்களுக்கு வழங்கவில்லை. இதனால் அரிசி புழக்கம் அதிகமாகும் போது அரிசியினுடைய விலை குறையும். ஸோ இதனால் மக்களுக்கு விலை ஏற்றம் இருக்காது. ஸோ ஏழை மக்கள் இந்த அரிசியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, அயோத்தியா சந்திப்பு ரயில் நிலையம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, அயோத்தி தாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30 இது நரேந்திர மோடி அவர்கள் திறக்க போறாரு. இதுக்கு முன்னாடி அயோத்தி சந்திப்புன்னு இருக்கும், இப்போ அயோத்தி தாம். இந்த அயோத்தி தாம்ன்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, ராமரும் சீதையும் வாழ்ந்த இடத்துக்கு பேர் தான் அயோத்தி தாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அயோத்தி சந்திப்பு அயோத்தி தாம்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கோயில் வடிவமைப்பிலே இந்த ரயில்வே நிலையம் இருக்கும். கோயில் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும், கோபுரம் மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிலேட்டரு, ஸோ இந்த மாதிரி நவீன வசதி எல்லாமே இந்த ரயில் நிலையத்தில் இருக்கும் இப்போது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது 5, ஃபேம் இந்தியா திட்டம் மத்திய அரசின் எந்த துறையுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரியோட தொடர்புடையது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கே தெரியும், இப்போ சிஓபி COP28 ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்த இந்த பருவநிலை மாநாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 2050க்குள்ள அதாவது எல்லாத்தையுமே அதாவது நிலக்கரியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், மின்சார வாகனத்தை ஊக்குவிக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேம் அப்படின்ற இந்த திட்டத்தை 2015 பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது வண்டியை உற்பத்தி தொடங்குற இந்த திட்டம் தான் ஃபேம் இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஹிமாலயன் ஏர் சஃபாரி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரகாண்ட் மாநிலத்தில் அந்த ஹிமாலயன் ஏர் சஃபாரி திட்டம் அப்படின்றது தொடங்கினாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடங்க போகிறாங்க. அதாவது இது ஏர் சஃபாரின்றது மேலேயே பறக்கிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் ஆனால் வித் அட்டாச், அதாவது ரோப் கார் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டில் இருக்கும்போது ஸோ இமயமலையில் அந்த பனிக்கட்டியெல்லாம் உருகி எப்படி அது எத்தனை ஆறாக பிரியுதுன்றது ரொம்ப ஹைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது ஸோ நம்மளுக்கு ரொம்ப அந்த இயற்கை காட்சியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த திட்டத்தை உத்தரகாண்ட் மாநிலம் செயல்படுத்தியுள்ளது. ஸோ இதற்காக ஜெர்மனிலேருந்து அந்த ஹெலிகாப்டர் மாதிரி அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை தொடங்கும் போது அதாவது இதன் மூலம் மாநில அரசுக்கு மிக அதிகமான வருவாய் இருக்கும், நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்ததுலேருந்து கொஷினுக்கு கேட்குறேன், நீங்கள் முடிஞ்சு அதுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அதாவது ஏர் கபி அப்படின்றது எந்த மாநிலத்தினுடைய அதாவது திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.